நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கடவுளே, என் குழந்தைக்கு எதுவும் ஆகாதுல்ல. அம்மா, அப்போ அம்மு எங்கப்பா? பாட்டிக்கிட்டே தான் இருக்கா. இப்ப அவளுக்கு எப்படி இருக்கு? கண்ணை திறக்கலம்மா. கூப்பிட்டாலும் பதில சொல்ல மாட்டேங்கிறா. ஐயோ, சரி வா. அம்மு குட்டி. உமா, அம்மு, உடம்புல அந்த அளவுக்கு சூடு இல்லையே. எத்தனை தடவை தண்ணியால உடம்ப தொடச்சு விட்டேன்னு எனக்கே நினைவில்லம்மா. அம்மு, அம்மு, அம்மா வந்திருக்கேன். அம்மு, அம்மு, அம்மா வந்துட்டேம்மா. நீ பயப்படாத. அத்தை, தெர்மோமீட்டர் இருந்தா கொடுங்க. இருக்குமா, நீ வரேன்னு சொன்னதும் நான் எடுத்து வச்சுட்டேன். அம்மு, இந்த அம்மா. இதுல டெம்பரேச்சர் காட்டுது. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடலாமா? அது வந்து பாலு இப்ப வரானான்னு பார்க்கலாம். அம்மு, அம்மு குட்டி. அம்மு, அம்மு, என்னாச்சு? அம்மு, என்னாச்சு அம்மு? ஐயோ, என்னம்மா, என்னாச்சு? அத்தை, இவளை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயே ஆகணும். இதுக்கு மேல லேட் பண்ண கூடாது அத்தை. அப்ப நானும் வரேன் உமா. வேண்டாம் அத்தை, அப்போ இங்க தனியா இருப்பான். ஐயோ, இருமா. அப்போ வாடா. பாட்டி,
பாட்டி அம்முக்குட்டிக்கு ஏதாவது ஆயிடுமா பாட்டி? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அம்மு நல்லா இருப்பா. கடவுளே, என் பேத்திக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்க. பாலு, we have done what we can. குழந்தையோட கண்டிஷன் இன்னும் ஸ்டேபிளான ஒரு கண்டிஷனுக்கு வரல. வேற ஏதாவது பிரச்சனை? அப்படி இல்லைம்மா, நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டோம். மற்றதெல்லாம் கடவுள் கையில் தான் இருக்கு. லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். பாலு, ப்ளீஸ் கம். ஏதாச்சும் மெடிசன்ஸ் கொடுத்துருக்கீங்களா டாக்டர்? இல்ல. ஜுரம் வந்த உடனே மருந்து கொடுத்துருந்தாலே சரியா இருக்குமே. குழந்தை ஹஸ்பண்டோட வீட்ல இருந்தா, அவரும் அப்ப வீட்ல இல்ல. பாலு டாக்டர் இங்கே தானே இருந்தாரு? நான் கொஞ்சம் முன்னாடி கூட பார்த்தனே. ஆனா எதுவும் பேச முடியல. ஒரு சில பேசிக் டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். டாக்டர், என்ன யோசிக்கிறீங்க? டாக்டர், நீங்க பாலு எப்ப பாத்தீங்க? ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கும். டாக்டர் கூட ஒரு லேடியும் இருந்தாங்க. உங்களோட ரிலேட்டிவ் யாராவது இங்க இருக்காங்களா என்ன? பாலுக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை இருக்கு. வந்தது அவங்கள தான் இருப்பாங்க. பாப்பாக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கேன். பாலு, என் பொண்ணு எங்க இருக்கா? இங்க மாத்திருக்காங்க. சர்ஜரி இப்பதானே முடிஞ்சிருக்கு ஹேமா. ஹேமா, பாலு, என் பொண்ணு பாத்தீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ கண்ணை திறந்தால பாலு? இல்ல, மயக்கத்துல தான் இருக்கா. கண்முழிக்க கொஞ்சம் நேரம் ஆகும். நான் ஒரு தடவை பார்க்க முடியுமா? இப்ப முடியாது. ஒரே ஒரு தடவை மட்டும் பார்த்தா போதும். நீங்க நினைச்சா முடியாதா என்ன? பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு ஸ்பெஷல் கேர் தேவைங்கிறனால தான் இங்க அவளை மாத்திருக்காங்க. எல்லாராலையும் அங்க போகவோ பார்க்கவோ முடியாது. நீங்க பாத்துட்டீங்கல்ல, நானும் ஒரே ஒரு தடவை பாத்துக்கிறேனே. இல்லைன்னா என் நெஞ்சை வெடிச்சிடும் போல இருக்கு பாலு. எனக்கு அவளை தவிர வேற யாரு இருக்காங்க? எஸ்கியூஸ் மீ டாக்டர். சிஸ்டர், எங்க ஃபார்மசி க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? இல்லைன்னு நினைக்கிறேன் டாக்டர். கீழே ஓப்பன்ல தான் இருந்துச்சு. பர்ஸை கார்லயே வச்சுட்டு அர்ஜென்ட்டா இங்க வந்துட்டேன். யார் அட்மிட் பண்ணியிருக்கீங்க? பொண்ணு. டாக்டர். என்ன சிஸ்டர்? பாலு டாக்டர் கூட வரலையா? பாலு வருவாரு. நான் அவரை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அப்ப நான் வரேன்.
எதுக்காக என்ன ஒரு தடவை கூட பார்க்க விட மாட்டேன்றீங்க? அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை ஹேமா. அப்புறம் எதுக்காக என்ன பார்க்க விட மாட்டேன்றீங்க? அவ பக்கத்துல போய் உட்காந்தனா அதுவே அவளுக்கு ஒரு தெம்பா இருக்கும் பாலு. அம்மா நீயும் வருவியான்னு உள்ள போகும்போது அவ கேட்டா. நான் வேணா அவங்க கிட்ட கேக்குறேன், நர்ஸ் கிட்டயும் வேற டாக்டர்ஸ் கிட்டயும் நான் கேட்கவா? ஹேமா, அவங்க கண்டிப்பா அனுப்புவாங்க. நான் அம்மான்னு சொல்லிக்கிறேன். ஒரு அம்மா குழந்தைய பார்க்க கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. அம்மாவை தடுக்க வேற யாருக்கு உரிமை இருக்கு? எந்த கடவுளுக்கும் இல்ல, எந்த சாத்தானுக்கும் இல்ல. ஹேமா வேண்டாம், இந்த நேரத்துல யாரும் உள்ள போக கூடாது. நான் போனா என்ன தப்பு? நான் அவளை பெத்த அம்மா. ஹேமா உள்ள போக கூடாதுன்னு சொல்றேன்ல. விடுங்க பாலு, உங்களுக்கு தெரியும்ல அவளுக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அப்பா கூட இல்ல. அவளை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல. என் பொண்ணுக்குன்னு யாருமே இல்ல பாலு. அதெல்லாம் நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு என்னமோ இப்போ ஹேமா தலை சுத்துற மாதிரி இருக்கு. என்னால முடியல பாலு. ஹேமா ஹேமா என்னால முடியல பாலு. நீங்க கொஞ்சம் உட்காரு. வா உட்காரு. டேய், நீ எங்கடா போயிட்ட? உனக்கு எத்தனை முறை கால் பண்றது? நான் ஒரு எமர்ஜென்சின்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தானமா போனேன். ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்காக நாங்கெல்லாம் போராடிக்கிட்டு இருந்தோம். நானும் டாக்டர்ஸோட நிக்க வேண்டியதா போச்சு. அதான் ஃபோன் எடுக்கல. அப்புறம் ஃபோனும் ஆஃப் ஆயிடுச்சு. இருந்தாலும் நீ அம்மா ப்ளீஸ்மா, என்னை கொஞ்சம் தூங்க விடுங்கம்மா. அப்பு சொல்லும். குட் மார்னிங். என்னப்பா என்னாச்சு? அப்பா, அம்முக்குட்டி. அம்முக்கு என்னாச்சு? என்னம்மா என் பொண்ணுக்கு என்னாச்சு? அம்முக்குட்டிக்கு நேத்தெல்லாம் ஒரே ஜுரம். நடுவுல கொஞ்சம் சரியாச்சு. ஆனா ஜுரம் அதிகமாகி ராத்திரி எல்லாம் உளறிக்கிட்டு இருந்தா. அப்போதான் உனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். வயசான அம்மாவும் 2 சின்ன குழந்தைங்களும் வீட்டில் இருக்காங்கன்னு உனக்கு ஞாபகமே இல்லையா? ஒரு முறையாவது ஃபோன் அட்டன் பண்ணியிருக்கலாம். இல்லை நீயாவது எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம். இப்போ அவ எங்க போயிருக்கா? அவளுக்கு அப்பா மட்டுமா இருக்கான், அம்மாவும் தானே இருக்கா. நடுராத்திரி நேரம் உமாவுக்கு கால் பண்ணி இங்கே வர சொன்னோம். அப்புறம் என்னதாம்மா ஆச்சு? விஷயத்த சொல்லுங்க.
உமா இங்க வரும்போது ஜுரம் கொஞ்சம் குறைஞ்சது. ராத்திரி எல்லாம் தூங்காம குழந்தைய கவனிச்சுக்கிட்டா. விடியற் காலையில திடீர்னு அவளுக்கு குளிர் ஜுரம் மாதிரி வந்துடுச்சு. உடனே குழந்தைய தூக்கிட்டு உமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா. இன்னும் எந்த தகவலும் இல்ல. இருங்க, நான் கால் பண்றேன். டேய், நீ கால் பண்ணாத. அவ போன் எடுக்காம போயிட்டா. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே புரியல. என் பேத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அப்போத்துல இருந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன். அம்மாவும் தங்கச்சியும் காணாம உன் புள்ள கூட பதறிக்கிட்டு இருக்கான். எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனான்னு கூட தெரியாதாம்மா? எதுவும் தெரியாது. அப்போ இருந்த நிலைமையில எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு கூட நான் கேட்கல. இப்ப நான் எங்க போய் தேடுவேன்? அது ஏன்டா என்கிட்ட கேக்குற? நான் என்ன சொல்லணும்? சரி விடுங்க, நான் போய் பாத்துக்கிறேன். உமா, அம்முக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல. கொடு, நான் பாக்குறேன். வேண்டாம். வேண்டாமா? என்ன வேண்டாம்? அவளை கொடு. பாலு, இப்ப இவளுக்கு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லம்மா. அம்மாடி, அம்மாடி உமா, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? வாயை திறந்து பேசுமா. ஒன்றும் இல்லை அத்தை, நீங்கள் உள்ளே போங்க, நான் வந்துடுறேன். உமா, போங்க அத்தை, நான் தான் வரேன்னு சொல்கிறேன்ல. இப்ப எப்படி இருக்காப்பா? பரவாயில்லம்மா, இன்னும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. கடவுளே, ஜுரம்லாம் போயிடுச்சாப்பா? ம், அப்பா அவ ஏன் கண்ணு திறக்காம இருக்கா? தூங்கிட்டு இருக்காடா, கொஞ்ச நேரத்தில் எழுந்துருவா. ம். இவன் நல்லானா போதும்மா. கடவுளே, இது வரைக்கும் நாங்க பட்ட பாடு இருக்கே. ஹாஸ்பிட்டலில் வாங்கின மெடிசன் இருக்குல்ல, ம். கொடு, நான் பார்க்குறேன். அப்போ நீ என் கூட பாப்பா, அப்பா அம்மாவும் பேசிக்கிட்டோம். ம்? நேற்று நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக போச்சுல்ல? அம்மா சொன்னாங்க. என்னால் ஃபோன் எடுத்து பேச முடியாத ஒரு நிலைமை. அவளுக்கு உள்ளுக்குள்ளேயே ஜுரம் இருந்திருக்கு, அதான் அந்த மாதிரி நடுங்கிட்டா. இனி எந்த பிரச்சனையும் இல்லை, மெடிசன் சாப்பிட்டா போதும். பாலு, ம், நேற்று காலையில் கூட நான் இங்கே வந்திருந்தேன். உன்னை பார்க்க தான் வந்தேன். அது உன்கிட்ட சாரி சொல்றதுக்கு. அன்னைக்கு நடந்தது எல்லாமே
பெரிய சதிங்கிறது இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. பல பேர் திட்டம் போட்டு சதி பண்ணி என்னை ஏமாத்திட்டாங்க. அவங்களால தான் அப்படியெல்லாம் நடந்தது. அப்படிதானே? அது எதுவுமே தெரியாம நீ போய் அதுல மாட்டிக்கிட்ட. உன்ன மாதிரியே நானும் அந்த சதியில மாட்டிக்கிட்டு உன்னை புரிஞ்சுக்காமலேயே இருந்துட்டேன். அதுக்கான தண்டனை எனக்கு கிடைச்சிருச்சு. இப்பவும் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்க. நேத்து ஹாஸ்பிட்டல்ல நான் உன்னை பார்த்தேன் பாலு. ஹாஸ்பிட்டல்ல காரிடார்ல அந்த ஹேமா கூட. சில உறவுகளை நாம இழந்துட்டோம்னா அப்புறம் எப்பவுமே அதை மீட்டெடுக்க முடியாத அளவுக்கு நம்ம கையை விட்டு போயிடும்னு அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த நேரத்துல மத்தவங்க வந்து அதை சொந்தமாக்க பார்ப்பாங்க, உரிமை கொண்டாடுவாங்க. திரும்ப அதை சொந்தமாக்க நினைச்சாலும் பழைய மாதிரி நம்பிக்கை அந்த உறவில் இருக்காது. நீ நீ என்ன சொல்ற உமா? ஒன்றும் இல்லை. உன்னை தப்பு சொல்லவோ உன்னை கேள்வி கேட்கறதுக்கான அதிகாரமோ இப்ப எனக்கு இல்லை. நீதான் என்ன உன் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன்னு சொன்னல. நானும் அதை முதல்ல செஞ்சேன். பின்ன நான் தான் தூக்கி எறிஞ்சனா? அப்படிதான் நீ நினைச்சிட்டு இருக்கியா? உன்னை மறுக்கவோ வெறுத்து ஒதுக்கவோ என்னைக்குமே என்னால முடியாது பாலு. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு நினைச்சப்ப நான் உன் மேல இருந்த கோவத்துல உன்னை ஏதேதோ பேசிட்டேன். உன் மனச பலமா காயப்படுத்திருக்கேன். இருந்தாலும் இப்ப வரைக்கும் ஒன்ன தவிர வேற ஒருத்தர் மனசார நான் நினைச்சு பார்த்தது கூட இல்ல. உமா, அது எனக்கு ஒரு சந்தேகம் வந்ததும் பல தடவை அதை பத்தி தேடி வந்து கேட்டேன்ல. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். அதுக்கு நீ என்ன சொன்ன? முடிஞ்ச விஷயத்தை பத்தி கேட்காதன்னு சொன்ன. இனிமே எதுவுமே பழையபடி மாறாதுன்னு சொன்ன. அதோட அர்த்தம் நேத்துதான் எனக்கு புரிஞ்சுது. இனிமே எப்பவுமே நாம 2 பேரும் ஒண்ணு சேர முடியாதுன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அப்படித்தானே? ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் செஞ்ச தப்புக்கு இந்த தண்டனை எனக்கு தேவைதான். அன்னைக்கு நீ முழு மனசோட என்ன நேசிச்ச காலத்துல உன்னை நான் புரிஞ்சுக்காம போனதுக்கு சாரி. உனக்கு என்கிட்ட சொல்ல எதுவுமே இல்லையா?
நான் கிளம்புறேன். இனிமே எப்போ நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன், உன் வாழ்க்கையிலையும் வரமாட்டேன். உமா, நீ போகணுமா? போகணுமான்னு கேட்டேன். போகணும். அதுதான் இனிமே எல்லாருக்கும் நல்லது. இந்தாப்பா டீ சாப்பிடு. சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கு பாட்டி? பாட்டி உனக்கு தோசை ஊத்தி கொடுக்கறேன். இப்ப டீயை குடி. என்னாச்சுமா? அத்தை, நான் போயிட்டு வரேன். என்னம்மா இவ்வளவு சீக்கிரம் கிளம்புறேங்கிற? போகணும் அத்தை. இதுக்கு மேல நான் இங்க இருக்கிறதுக்கு எந்த அவசியமும் இல்லை. நான் கிளம்புறேன் அப்பு. உனக்கு அங்க வரணும்னு தோணும் போது நீ எனக்கு கால் பண்ணு. என்னம்மா நீங்க மட்டும் போறேன்னு சொல்றீங்க? நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போகலாம் தானே சொன்னீங்க. அதெல்லாம் இனிமே நடக்காதுப்பா. ஏம்மா அப்படி சொல்றீங்க? அம்மா அம்மா தோத்து போயிட்டேன். இதுக்கு மேல என்கிட்ட வேற எதுவும் கேட்காத அப்பு. நீ கேக்குற எந்த கேள்விக்கும் பதில் சொல்ற நிலைமையில நான் இப்ப இல்லப்பா. உமா, நீ பாலுகிட்ட பேசினியாம்மா? பேசின அத்தை. நான் செஞ்ச தப்புக்காக மன்னிப்பும் கேட்டுட்டேன். அவன் உன்னை வீட்டை விட்டு போக சொன்னானா? இல்ல, நான் தான் போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். பாலுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். இந்த விஷயத்துல இந்த முடிவு தான் சரி. அம்மாடி, உன் மனசுல என்னதாம்மா பிரச்சனை? எதுக்காக இவ்ளோ பதட்டமா இருக்க? அத்தை, இன்னையில இருந்து பாலுவோட வாழ்க்கையில நான் இல்ல. வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க பாலு கிட்ட நீங்களே சொல்லிடுங்க. பாலு யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எனக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. என்ன காரணமா சொல்லி நீங்க பாலுவை தடுக்காதீங்க. உமா, நான் கிளம்புறேன் அப்போ. உனக்கு அம்மாவை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அம்மாவுக்கு ஒரு கால் பண்ணு, ஓகேவா?
என்ன பாட்டி இது? அம்மா திடீர்னு இப்படி சொல்லிட்டு போறாங்க. தெரியலப்பா, எனக்கும் எதுவும் தெரியாது. ஹலோ அப்பா, அம்மாடி, நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வா. இது வந்துட்டேன்ப்பா. நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சாப்பா? ஆமாம், காலையில் எழுந்ததும் கால் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. என்ன விஷயம்னு தெரியாததுனால தான் நேரில் வந்துட்டேன். உனக்கு கால் பண்ணேன், நீ கிடைக்காததுனால பாலுவுக்கு கால் பண்ணேன். நீ அங்கேருந்து திரும்ப வந்துட்டேன்னு பாலு தான் சொன்னான். என்னாச்சுமா? நீ இனிமே அந்த வீட்டில் இருப்பேன்னு தானே நான் நினச்சிட்டு இருந்தேன். இங்க பாருமா, நீ விஷயத்த சொல்லு. என்னதான் நடந்துச்சு? நடந்த தப்புக்கெல்லாம் நீ அவனை பார்த்து மன்னிப்பு கேட்டல்ல? மன்னிப்பு கேட்டேன்ப்பா. பாலு கிட்ட மட்டும் இல்ல, அத்தைக்கிட்டே நான் மன்னிப்பு கேட்டேன். ரொம்ப நல்ல விஷயமா. ஒரு தப்பு பண்ணிட்டோன்னு தெரிஞ்ச உடனே மன்னிப்பு கேட்கறதுனால உனக்கு எந்த குறையும் வந்துடாது. அதே சமயம் உன்னோட மதிப்பு உயரும்மா. இல்லப்பா, உடைஞ்சு போன உறவை திரும்பவும் ஒட்ட வைக்க எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் பிரயோஜனம் இல்லை. நம்ம எழுந்த பல விஷயங்கள் நிரந்தரமா நம்ம கையை விட்டே போயிடும். அது எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. என்னாச்சும்மா? நடந்த எல்லா விஷயத்தையும் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டதால நீயா போய் மன்னிப்பு கேட்டும் கூட பாலுவோட கோவம் இன்னுமா தீரல? பாலுவுக்கு இவ்ளோ கோவம் இருக்குன்னு எனக்கு இப்ப தோணல. வேணும்னா இந்த வீட்டுல இருக்கலாங்கிற மாதிரி தான் அவர் என்கிட்ட சொன்னாரு. ஆனா இனிமே பாலு கூட சேர்ந்து நான் வாழ போறதில்ல. இனிமே எப்பவுமே அந்த வீட்டுக்கும் பாலுவோட வாழ்க்கையிலையும் திரும்பி போக எனக்கு விருப்பம் இல்லை. ஏம்மா அப்படி சொல்ற? என்ன விஷயம்னு தெளிவா சொல்லு. எந்த காரணமும் என்கிட்ட கேட்காதீங்கப்பா. நான் எதுவும் சொல்றதா இல்ல. இந்த பாருமா, ஒரு நிமிஷம் இல்லை. அப்படியெல்லாம் விட்டுட்டு போக நான் ஒன்றும் அனுமதிக்க மாட்டேன். பிரச்சனை எப்படியோ சால்வ் ஆயிடுச்சுன்னா நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேன். நீ திரும்ப அவங்ககிட்ட போறேன்னு சொன்னதான் என் மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் பாலு உன்னை ஏற்றுப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ உன்னோட திமிரையும் தனாவட்டையும் அவன்கிட்ட காட்டிட்டு இருக்கியா? நீங்க என்னை பத்தி என்ன வேணா நினைச்சுக்கோங்கப்பா. என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. உமா, இங்க பாருமா, இன்னும் எத்தனை காலத்துக்கு நான் உயிரோட இருப்பேன்னு எனக்கு தெரியல. நீ சந்தோஷமா வாழ்ற வாழ்க்கையை பார்த்துட்டு தான் நான் கண்ணை மூடணும்னு இருக்கிறேன். இங்க பாருமா, தேவையில்லாம பிடிவாதம் பிடிச்சி உன்னோட வாழ்க்கையை நீயே நாசம் பண்ணிடாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னோட வாழ்க்கை மொத்தமா முடிஞ்சிருச்சுப்பா. அம்மாவும் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு அந்த ஃப்ராடும் என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க. அதையெல்லாம் சரி பண்றதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதில்ல? ஆமா, எல்லாத்தையும் சரி பண்ணலாம், எல்லாம் பழையபடி மாறும்னு நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நம்ம தூக்கி எறிஞ்ச உறவுகள் வேறில்லாத செடிகள் மாதிரின்னு இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. விழுந்த இடத்துலயே அந்த வேர் நின்னுட்டா அந்த செடி நல்லபடியா வளர்ந்துரும். ஆனா நம்ம எவ்வளவு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பா அதால பழைய நிலைமைக்கு திரும்பி வர முடியாது. உமா, நீ இப்ப என்னம்மா சொல்ற? இதுக்கு மேல விவரமா சொல்றதுக்கு என்னால முடியலப்பா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. உமா, அம்மா கிட்ட போய் சொல்லுங்கப்பா. யாருமே வேண்டான்னு உயிர் இருந்தும் ஜடமா சொந்த பொண்ண மாத்தினதுக்கு நான் நன்றி சொன்னேன்னு போய் சொல்லுங்க. ஒருவேளை அதுக்கு பரிசு கூட கிடைக்கும். அது என்னதுன்னு அவங்கள வெயிட் பண்ணி பார்க்க சொல்லுங்க.
என்னதான் சண்டை போட்டாலும் எவ்வளவுதான் கோவப்பட்டாலும் என் மனசுல ஒன்ன தவிர வேற ஒரு ஆளுக்கு இடம் கிடையாதுன்னு உனக்கு தெரியாதா? அப்படி இருந்தும் என்ன மறந்துட்டு இன்னொரு வாழ்க்கையை நீ ஏத்துக்கிட்ட, அப்படித்தானே? என்னால எப்படி இதை சகிச்சுக்க முடியும்? நான் எப்படி இதை தாங்கிக்குவேன்? அக்கா, இன்னும் எவ்வளோ நாள் இங்கேயே இருக்கணும்? அதை பத்தி டாக்டர்ஸ் ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல. என்னோட பொண்ணு சரியான மட்டும் போதும். பாலு, என் பொண்ணு பாத்தீங்களா? பார்த்தேன். அப்புறம் அம்மாவை பார்க்கணுன்னு தான் முதல்ல அவ சொன்னா. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கடவுளே, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளை ரூமுக்கு மாத்திடுவாங்க. இதெல்லாம் உண்மைதானா? என்னால எதையும் நம்ப முடியல. நான் இந்த உலகத்துல ரொம்ப அதிர்ஷ்டம் இல்லாதவன் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு, அதெல்லாம் சும்மாதான். எனக்கு நிறைய அதிர்ஷ்டம் இருக்கு. என் பொண்ணு கண்ணை திறந்து என்னை பத்தி கேட்டுட்டால, எனக்கு அது போதும். இது வரைக்கும் நடந்த எல்லா கஷ்டங்களையும் நான் மறந்துடுறேன். அவ எப்பவும் கூடவே தான் இருப்பா. கடவுள் அந்த அளவுக்கு கருணை இல்லாதவன் இல்லை. நான் சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பிடுவேன். ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கால் பண்ண. இப்பதான் உங்க முகத்துல சிரிப்பு தெரியுது. கடவுள் கைவிடலன்னா சொல்லணும். அப்படி ஒருத்தருக்கு மட்டும் கிரெடிட் கொடுக்காதீங்க. கடவுளோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணது பாலு அண்ணா தானே, மறந்துட்டீங்களா? அதை நான் எப்படி மறப்பேன்? அவர் இல்லைன்னா இந்த உலகத்துல என் அஸ்தி கூட மிஞ்சி இருந்திருக்காது. உனக்கு தான் தெரியுமே. பாலு மட்டும் இல்லைன்னா நாங்க யாருமே இல்ல தேவிகா, அதான் உண்மை. ஒரு விஷயம் சொல்லவா பாலு? உன்னோட கோவத்தையும் பிடிவாதத்தையும் பார்க்கும்போது ஏன் எப்போவும் உமாவை மன்னிக்கவோ இல்லை அவளை நேசிக்கவோ உன்னால் முடியாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். உன்னோட இந்த முடிவில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, அதான் உண்மை. அப்புறம் உனக்கு அப்போ இருந்த மனநிலையினால நான் எதுவுமே பேசலை, அவ்வளோதான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான்சி கிட்ட நான் இந்த விஷயம் சொன்னப்போ அவளும் ரொம்ப வருத்தப்பட்டா. உமாவோட அவசரம் கோவத்தை பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஆனா நீயும் சரிசமமா போட்டி போட்டுக்கிட்டு அவ கூட சேர்ந்து அடம் பிடிச்சனா உன் பசங்களோட எதிர்காலம் என்ன ஆகும்னு நினைச்சு அவ கவலைப்படுறா. என் கோவத்துக்கும் நான் விலகி போறதுக்கும் காரணம் நீ தானே சொன்ன. அன்னைக்கு இருந்த மனநிலை என்னன்னா, ஆனா எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ கண் கலங்கிட்டு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டப்போ அதுக்கப்புறம் எனக்கு என்ன கோபம், என்ன வருத்தம். அவளை எப்பவோ மன்னிச்சிட்டேன் சைமன். அப்படி இருந்தும் உமா ஏண்டா திரும்ப போனா? அவ எதுக்கு தனக்கு தானே தண்டனை கொடுத்துக்கிற மாதிரி ஒரே இடத்துல இருக்கிறா? அதான் எனக்கும் பதில் தெரியல, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அம்மா என்னென்னலாமோ யோசிச்சு சொன்னாங்க, ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதான் என்னன்னு எனக்கு இன்னும் புரியலடா. நீயாவது இதை பத்தி பேசிருக்கலாம்ல. நான் உமா கிட்ட என்னன்னு போய் கேக்குறது? நீயே வந்து சாரி சொன்ன அப்புறமும் ஏன் விலகி போறன்னு கேக்குறதா, இல்ல என் வாழ்க்கையில நீ ஏன் திரும்ப வரலன்னு கேக்குறதா? அப்படி கேட்குற அளவுக்குலாம் எனக்கு ஒன்றும் பெரிய மனசுலாம் இல்லை. ஒரு சாதாரண மனுஷனுக்கு இருக்க வேண்டிய எல்லா ஈகோவும் சுயமரியாதையும் எனக்கும் இருக்கு. கொஞ்சமாவது அட்ஜஸ்ட் பண்ண கற்றுக்கணும் பாலு. அப்போதான் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி வாழ முடியும். யார் இருக்கா இந்த உலகத்தில் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்ந்தவங்க? யார் இருக்காங்க? உனக்கு தெரிஞ்சவங்கல்ல யாரோ, உன் சொந்தத்திலையா, உன் ஃப்ரெண்ட்ஸில் யார் இருக்கா? ஆசைப்பட்ட வாழ்க்கையை யார் வாழ்றா? நம்ம ஆசைப்பட்ட மாதிரி வேணா கனவுல வாழ்ந்துக்கலாம், அவ்வளவுதான். நானும் நான்சியும் உமாவை ஒரு வாட்டி பார்த்து பேசட்டுமா? நாங்க பேசி பார்க்குறோம். பேசணும்னு சொல்லல, பேச வேணான்னு சொல்லல. அப்படி ஒரு முயற்சியை செய்யணுமாங்கிறது உன்னோட விருப்பம்.
ஹாய் உமா, வந்துட்டியா? அப்போ உள்ள வா, நான் இங்கே தான் இருக்கேன். வாணி வா. ஆ ஹாய் வாணி. ஹாய், உக்காரு. ஃபெமினிசம், இந்த காலத்து பெண்களோட சமூகம், அந்த டாபிக்ல ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன். ப்ரோக்ராம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. அதனால தான் நீ கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ண சொன்னேன். நான் வெயிட் பண்ணிருப்பேனே. இருந்தாலும் அது சரியா இருக்காதுல்ல. சென்னையிலேயே ரொம்ப பிரபலமான பெண் விடுதலைக்காக போராடுறவங்க சேனல் டிஸ்கஷன்ல ஆண் ஆதிக்கத்தை சட்டத்தோட பலத்தால தரமட்டமாக்குற சட்ட வல்லுனர், லெக்சர், செமினார்னு எப்பவுமே பிஸி. அப்ப வெயிட் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? பெண்களை யாரும் அடக்கி ஆளக்கூடாது. பெண், அவ ஆண்களை விட ரொம்ப வலிமையானவ. புருஷனோட சப்போர்ட் இல்லாம பெண்கள் வாழ்ற காலம் இது. அதுதான் என்னோட கனவு. உமா, நீ சொல்லு, நான் உனக்காக என்ன செய்யணும்? சட்டத்தோட எல்லா விதமான சப்போர்ட்டும் உனக்கு கிடைக்கும். எல்லா விஷயமும் உனக்கு தான் தெரியும்ல வாணி. எந்த விஷயத்தை பத்தி சொல்ற? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.